Hello everyone, welcome to Tamil Aspirants Club. இன்னைக்கு நம்ம 120 ரூல்ஸ் ஆஃப் கிராமரில் ரூல் நம்பர் 11 to 15 நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 11th ரூல் பொசசிவ் அஜெக்டிவ் பிஃபோர் ஜெரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெரண்ட் அப்படின்றது என்னன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எப்போ நம்ம ஒரு V1 + ing வேர்டை ஒரு நவுனாக யூஸ் பண்ணுறோமோ, நவுனாக ஃபங்க்ஷன் ஆகுதோ அப்போ தான் அதை நம்ம ஜெரண்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ ரீடிங்கிறது ஒரு ஆக்ஷனாக தெரியலாம், பட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ரீடிங் இஸ் மை ஹாபி அப்படின்னு நான் சொன்னேன்னா த வேர்ட் ரீடிங் இஸ் அ நவுன். ஏன்னா அது சப்ஜெக்டோட இடத்துல இருக்குது. நமக்கு தெரியும் சப்ஜெக்டோட இடத்துல என்றைக்குமே நவுன் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போது எப்போ V1 + ing நமக்கு நவுனாக ஃபங்க்ஷன் ஆகுதோ அதை நம்ம ஜெரண்ட்னு சொல்லலாம். பட் இதுவே ஐ வாஸ் ரீடிங் when you called me. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இது வேர்போட ஃபங்க்ஷன்லேயே இருக்கனால இதை நம்ம ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவோம். அந்த V1 + ing நவுன் ஃபார்ம் இல்லாமல் வேர்ப் ஃபார்ம்லேயே வந்துச்சுன்னா அதை ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அந்த V1 + ing அதை நவுனாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களால் ஒரு பொசசிவ் அஜெக்டிவ் யூஸ் பண்ண முடியும். அப்போ பொசசிவ் அஜெக்டிவ்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மை, ஆர், யார், ஹிஸ், ஹர், இட்ஸ், தியர், இதெல்லாம் பொசசிவ் அஜெக்டிவ்னு சொல்லுவோம். அஜெக்டிவ்னா என்ன, எப்பவுமே நவுனை பற்றி பேசும். இப்போ மைக்கு அப்புறம் பென் போட முடியும்ல, பென்ன்றது ஒரு நவுன், அதனால் மைக்கு அப்புறம் போடும். அந்த பெண்ணை பற்றி பேசுகிறதுனால இதை நம்ம அஜெக்டிவ்னு சொல்லுவோம். அந்த பெண் யாரோட பொசிஷனில் இருக்குது, அதாவது யாருக்கு உடைமையை சொந்தம், அந்த சொந்தத்தை பற்றி பேசுறது, உடைமையை பற்றி பேசுகிறனால அது பொசசிவ். ஸோ அதனால் இது பொசசிவ் அஜெக்டிவ் நம்ம சொல்கிறோம். அப்போ பொசசிவ் அஜெக்டிவ்க்கு அப்புறம் என்றைக்குமே நவுன் தானே வரும். அப்போ இதை நம்ம நவுனாக கன்சிடர் பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த பொசசிவ் அஜெக்டிவ் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Natalie objected to me borrowing her hockey stick. இப்போ இந்த சென்டென்ஸில் முதல்ல இந்த சென்டென்ஸ் கரெக்டாக தப்பான்னு கேட்டால் தப்பு. அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவித்தாங்க, அதாவது எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எதுக்கு உடன்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடன்படி இல்லைன்னு சொல்லலை, எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னு சொல்லலை. ஆனால் அவங்க ஹாக்கி ஸ்டிக்கை பாரோ பண்ணுறதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ எனக்கு கிடையாது, இந்த பிஹேவியருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பிஹேவியர் பற்றி பேசுகிறனால அப்போ பாரோவிங்கிறது ஒரு நவுன். அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம மை யூஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் இந்த இடத்துல இது வேர்பாக இருந்திருக்கக்கூடாதா, நவுனாக தான் இருந்திருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ஜெக்ட்ன்ற வேர்டு ஒரு வேர்பு ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அது ஒரு இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அந்த வேர்புக்கு அப்புறம் இப்போ ஆப்ஜெக்ட் எடுக்கலை, வேர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் எடுக்கலை. இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு ஆப்ஜெக்ட் எடுக்கணும், அதுக்கு நடுவில் ஒரு ப்ரப்போசிஷன் வந்துட்டு அப்புறம் தான் அதனால் ஆப்ஜெக்ட் எடுக்க முடியும். அப்போ டூன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரப்போசிஷன். ஸோ ப்ரப்போசிஷன் எங்கே ப்ளேஸ் பண்ண நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், என்றைக்குமே நவுனுக்கு முன்னாடி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். அப்போ இந்த V1 + ing நம்ம என்னவா பார்க்குறோம்னா நவுனாக தான் பார்க்குறோம். அதனால இப்போ இது ஜெரண்டாக தான் இருக்க முடியும். இந்த ஜெரண்டுக்கு முன்னாடி நம்ம மீ போட்டிருக்க முடியாது, மை போட்டிருக்க முடியும். ஸோ லாஜிக்கலாக பார்க்குறதா இருந்தால் மீ போட்டாங்கன்னா எனக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க, ஆனால் எனக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல, என்னோட பிஹேவியருக்கு தான் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அப்போ மை பிஹேவியரா என்ன பிஹேவியர், அவங்க ஹாக்கி ஸ்டிக்கை பாரோ பண்ணுற பிஹேவியர். ஸோ அதுக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம மை லாஜிக்கலாக பார்த்தா அப்படி இல்லை. கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் படி பார்த்தோம்னா டூக்கு அப்புறம் வரக்கூடியது நவுனாக தான் இருக்கணும், அதாவது ப்ரப்போசிஷனுக்கு அப்புறம் வரக்கூடியது நவுனாக தான் இருக்கணும். ஸோ அந்த ப்ரப்போசிஷனுக்கு அப்புறம் நவுன் வருது, அதனால் மீ போடாமல் நம்ம மை போட்டோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட், வி லவ் தி ஐடியா ஆஃப் தெம் பில்டிங் அ நியூ ஹவுஸ். இப்போது ஐடியா என்ன ஐடியானா ஒரு புது ஹவுஸ் பில்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா. அப்போ மறுபடியும் இந்த பில்டிங் என்னவா இருக்குன்னா நவுனாக இருக்குது. இப்போ ஆஃப் தெம் வராது, ஆஃப் தியர் பில்டிங் அ நியூ ஐடியா, தேர் பில்டிங் அ நியூ ஹவுஸ். அப்போ ஆஃப்ன்ற ப்ரப்போசிஷன் ஐடியாவுக்கு வரக்கூடிய ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன் ஆஃப், ப்ரப்போசிஷனுக்கு அப்புறம் வரக்கூடியது ஒரு நவுனாக தான் இருக்கும். ஸோ பில்டிங்ன்றது ஒரு நவுன். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம தியன்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம தெம் மட்டும் போட்டோம்னா ஐடியா ஆஃப் தெம், அவங்க ஒரு ஐடியான்னு சொல்கிறோம், அவங்க ஐடியாவாக இருக்க முடியாது, அவங்களோட ஐடியான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தியர் பில்டிங் அ நியூ ஹவுஸ். சார் அவங்க பில்ட் பண்ணக்கூடிய ஹவுஸ்ன்றது ஒரு நல்ல ஐடியா நம்ம சொல்கிறோம். அகைன் டிட் யுவர் பேரண்ட்ஸ் அப்ரூவ், மறுபடியும் ஒரு வேர்ப் இருக்குது, ப்ரப்போசிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எதை அப்ரூவ் பண்ணாங்க, பார்ட்டிக்கு போகிறது அப்ரூவ் பண்ணாங்களா, யார் பார்ட்டி போகிறது, நீ பார்ட்டி போகிறது அப்ரூவ் பண்ணாங்களா. அப்போ யூ கோயிங் கிடையாது, யார் கோயிங்கிறது வரும். ஸோ மறுபடியும் ஆஃப் சொன்ன மாதிரி ப்ரப்போசிஷனுக்கு அப்புறம் என்றைக்குமே வரக்கூடியது நவுன், அந்த நவுனுக்கு முன்னாடி ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேர்ப் இருக்குது, அந்த வேர்புக்கு அப்புறம் ஒரு ப்ரப்போசிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் வரக்கூடிய V1 + ing என்றைக்குமே நவுனாக தான் இருக்கணும். அப்போது ஒரு V1 + ing நவுனாக இருந்துச்சுன்னா அது ஜெரண்ட். இந்த ஜெரண்டுக்கு முன்னாடி
என்றைக்குமே பொசசிவ் அட்ஜெக்டிவ் வரலாம். மை ஆர் யார் ஹிஸ் ஹர் இட்ஸ் தியர் இதெல்லாம் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் எது வரணுன்றதை விட எது வரக்கூடாதுன்றதில் கிளாரிட்டி இருக்கணும். மை வரலாம், ஆனால் மீ வரக்கூடாது, அஸ் வரக்கூடாது, யூ வரக்கூடாது, ஹிம் வரக்கூடாது. ஹர் வந்து ரெண்டுத்துல ஒரே ஃபார்மாக இருக்கனால ஹர் எப்படி போட்டாலும் நமக்கு தெரியாது. இந்த ஹர் போட்டோமா அந்த ஹர் போட்டோமா தெரியாது, அது விட்டுருவோம். இட் ஆக்சுவலி இட்டும் அதே ஃபார்ம் தான். சாரி இட்ஸா இது, ஆமாம் இட் வரக்கூடாது. தெம் இதெல்லாம் நமக்கு வரக்கூடாது. ஸோ ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கு அப்புறம் நவுன் வரணும். அந்த நவுன் வரக்கூடியது ஜெரண்டாக இருக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம்னா அது ப்ரப்போசிஷன் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அதுக்கு இருக்கிறது ஜெரண்டை தான் அசியூம் பண்ணிடுவோம். அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பொசசிவ் பர்சனல் ப்ரொனவுன்ஸ் போட மாட்டோம், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான் போடுவோம். அடுத்து இன்வர்ஷன் பிரின்சிபல்ஸ். ஸோ இன்வர்ஷன்றது என்னன்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். நார்மல் சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்பவுமே எப்படி இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் தான் வேர்ப் வரும். ஆனால் ஒரு சில கேசஸில் என்றைக்குமே வேர்ப் வந்த அப்புறம் தான் சப்ஜெக்டே வரும். சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக பார்க்கக்கூடியது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ், கொஷின் மார்க் சென்டென்சஸ் என்றைக்குமே இன்வர்ஷன் தான் வரும். அதாவது வேர்ப் வந்த அப்புறம் தான் அதோட சப்ஜெக்டே இருக்கும். வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங். இப்போ ஆர்ன்ற வேர்புக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வருது. அதே மாதிரி எந்தெந்த சென்டென்சஸ்லாம் அட்வர்ப் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த அட்வர்பில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்வர்ஷன் எடுக்கும். ஆனால் அந்த வரக்கூடிய அட்வர்ப் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நெகட்டிவ் அட்வர்பாக தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் அட்வர்பில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்வர்ஷன்ஸ் எடுக்கும். ஸோ செல்டம் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் அட்வர்ப். இங்கே பாருங்கள், நெவர், செல்டம், ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, பேர்லி இதெல்லாம் நமக்கு நெகட்டிவ் அட்வர்ப் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். இப்போ இது சென்டென்ஸில் வரனால நம்ம இன்வர்ஷன் போட மாட்டோம், சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்தால் தான் இன்வர்ஷன் போடுவோம். அப்போ செல்டமில் ஸ்டார்ட் ஆகிறனால நம்ம வேர்ப் போட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் நம்ம போடுறோம். இல்லைனா இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ நம்ம செல்டம் வந்து ஸ்டேட்மெண்ட்டோட மிடில் யூஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். ஒன் தான் சப்ஜெக்ட்னா ஒன் seldom hears a politician say sorry. One seldom hears ன்னு போடுறோம். அப்போ செல்டம் வரனால இன்வர்ஷன் போடல, அப்போ ஸ்டார்டிங்கில் வந்தால் மட்டும்தான் அது இன்வர்ஷன் எடுக்குது. ஸோ எப்படி நமக்கு நெவர், இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்பீங்க. நெவர் ஹாவ் ஐ எவர். அப்போ நெவரில் ஸ்டார்ட் ஆகிறனால நமக்கு வேர்ப் வந்த அப்புறம் சப்ஜெக்ட் வருது. ஓகே, அடுத்து அண்ட் ஆல்சோ அதே மாதிரி வேறு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னா, இப்போ இந்த வேர்ட்ஸ் நமக்கு முக்கியம். நெவர், செல்டம், ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, ஹார்ட்லி, பேர்லி, நோவேர், லிட்டில், இன் நோ வே, ஆன் நோ அக்கௌண்ட். இந்த மாதிரி இப்போ ப்ரப்போசிஷனல் ஃப்ரேசஸாக இருந்தாலும் அதே கேஸ் தான். ஸோ அட்வர்பியல் ஃப்ரேசஸ் இருந்தாலும் அதே கேஸ் தான். இப்போ இது இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா கொடுத்துறேன். லிட்டில் டிட் ஹி நோ அபவுட் மீ, நோவர் ஹேவ் ஐ எவர் ஹர்ட் சச் அ பேட் அட்வைஸ், இன் நோ வே ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள். இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து தப்பு, ஏன்னா ஷீ இஸ் வராது, இஸ் ஷீ ரெஸ்பான்சிபிள்ன்றதான் வரணும். இன் நோ வே இஸ் ஷீ ரெஸ்பான்சிபிள். பட் ஒரு இன்வர்ஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னொரு ரூல் வந்து டிஸ்கஸ் பண்ணுது. அதனால் இது இதோட இருப்போம், அந்த ரூல் வரும்போது தெரியும். ஸோ ஒரு ரூல்லையும் ஒரு சில கான்செப்ட் சொல்லிட்டு, பட் அடுத்தடுத்த ரூல் வரும்போது அது மறுபடியும் இன்டெப்த்தாக தான் போகுது. அதனால் எல்லாத்தையும் ஒரே ரூலில் கொண்டு வர நான் பார்க்கல. அடுத்து ஒமிட்டிங் ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் தான் எப்போ போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிக்கலே ஒரு போடக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் என்ன? ஸோ நல்லா கவனிங்க. மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம எந்த மேனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுப்படையாக மனுஷனை பற்றி பேசுகிறோம். பொதுப்படையாக பேசக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலராக ஒரு ஹியூமன் பீயிங்கை பற்றி நம்ம ரெஃபர் பண்ணல, இல்லை பர்டிகுலர் திங்கை பற்றி நம்ம ரெஃபர் பண்ணலை அப்படின்னா ஆர்டிகல்ஸ் வராது. அப்போ ஆர்டிக்கல் கண்டிப்பாக நமக்கு ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸில் வராது. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு ஆளை பேசும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்டிக்கலோ இல்லை ஏதாவது ஒரு டிட்டர்மினரோ கொண்டு வரணும். ஆனால் ஒரு வேர்டை பொதுப்படையாக யூஸ் பண்ணும்போது, இப்போது அந்த வேர்டில் நம்ம என்ன, அந்த வேர்டை வச்சு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோமோ அது அந்த பொருள் எல்லாத்துக்குமே அது அப்ளை ஆகும் அப்படின்றது. அப்போ மேன் சோஷியல் அனிமல்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் சோஷியல் அனிமல் தான். இப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ணக்கூடிய இந்த லாஜிக் எல்லாருக்குமே அப்ளை ஆகக்கூடிய லாஜிக். அந்த மாதிரி கேசஸில் நம்ம ஆர்டிகல்ஸ் போட மாட்டோம். மேன் இஸ் மை அங்கிள். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன், எல்லா மேனும் என்னோட அங்கிளா? கிடையாது.
அப்போ ஒரு பர்ட்டிகுலர் பர்சனை சொல்கிறனால த மேன் இஸ் மை அங்கிள்ன்றது நமக்கு வரணும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி பேசும்போது அங்கிளும். அப்போ சில நேரம் த யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணலாம், ஹிஸ் யூஸ் பண்ணலாம், மை யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஏதோ ஒண்ணு. ஏதோ ஒரு ஆர்ட்டிக்கிள் ஏதோ ஒண்ணு வரணும். இப்ப அந்த மாரி அப்ப நமக்கு தெரிஞ்சுச்சு. எப்ப நம்ம ஆர்ட்டிக்கிள் போட மாட்டோம், இல்ல டிட்டர்மினஸ் போட மாட்டோம். எப்ப போடுவோம்னு தெரிஞ்சுச்சு. இப்ப இந்த லாஜிக் புரிஞ்ச நம்மளுக்கு ஆர்ட்டிக்கிள் த மட்டும் கையில எடுப்போம். ஒரு சில வேர்ட்ஸ் வரும்போது சில கேஸஸ்ல ஆர்ட்டிக்கிள் த வரும். சில கேஸஸ்ல ஆர்ட்டிக்கிள் த வராது. எஸ்பெஷலி ஸ்கூல், காலேஜ், சர்ச், பெட், டேபிள் இப்ப இந்த மாரி வேர்ட்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? இந்த வேர்ட்ஸ்க்கு ஒரு சில கேஸஸ்ல ஆர்ட்டிக்கிள் த வரும். ஒரு சில கேஸஸ்ல ஆர்ட்டிக்கிள் த வராது. இப்போ அது ஒரு ஐடியாவாவோ, இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனாவோ நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு ஆர்ட்டிக்கிள் த வராது. ஆனா அது ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸா பார்த்தீங்கன்னா, ஆர்ட்டிக்கிள் த வரும். சாரி. ஆர்ட்டிக்கிள் தான் வரும். இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே அட் 7 AM. இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் கவனிப்போம். வீட்ல டப்புன்னு வந்து கேட்பாங்கல்ல, "நீ ஸ்கூல் போலையா?" அப்படின்னு கேட்பாங்க. நீ ஸ்கூல் போலையான்றது அவங்க மைண்ட்ல இந்த பர்ட்டிகுலர் பில்டிங்க ரெஃபர் பண்ணியோ, இல்ல ஒரு பிளேஸ ரெஃபர் பண்ணியோ அது வரல. அது பள்ளிக்கூடம் நீ ஸ்கூல் போலையான்றது இன்னும் படிக்க நீ கிளம்பலையா அப்படின்றது தான் அர்த்தம். அப்ப அது ஒரு இன்ஸ்டிடியூஷன ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட். அந்த பிளேஸ ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி அவங்க கேட்கல. ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நம்ம எடுத்துப்போம். சில பேர் வந்து கான்வர்சேஷன் சொல்லுவாங்க, "உன்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னாங்க." அப்ப அவங்க பர்ட்டிகுலர்லா ஏதாவது ஒரு ஜெயில மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு பிளேஸ்க்கு அனுப்பணும்னு சொல்றாங்களா? கிடையாது. அவங்க ஜெயில்ன்றது ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாரி. அதுல யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அந்த இடத்துல போய் போடுவாங்க. அப்ப ஜெயில்ன்றது எப்படி ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ ரெஃபர் பண்ணாம பேசுறோமோ, அதே மாரி தான் ஸ்கூல். அப்ப இதெல்லாம் பர்ட்டிகுலர் ரெஃபர் பண்ணாம பொதுப்படையா பேசும்போது, நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஐ கோ டூ ஸ்கூல் எவ்ரி டே அட் 7 AM. எந்த ஸ்கூல் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல. இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். தி ஸ்கூல் நியர் மை ஹவுஸ் நீட்ஸ் ரிப்பேர். இப்ப எல்லா ஸ்கூலுக்கும் ரிப்பேர் தேவைப்படுதா? இல்ல. என் வீட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூலுக்கு. அப்ப நமக்கு தேவை. இப்ப பாருங்க. டோபி நெவர் லைக் பிளாங்க் சர்ச் நியர் ஹிஸ் ஹவுஸ். அவங்க சர்ச்சே பிடிக்காதுன்னு நம்ம சொல்லல. இப்ப நம்ம சும்மா ஃபுல் ஸ்டாப் இப்படி வச்சுட்டு இத நிறுத்திடுவோம். டோபி நெவர் லைக் சர்ச். கரெக்ட். அவன் சர்ச்ன்ற கான்செப்ட்டே அக்செப்ட் பண்ணாம இருக்கான். அப்ப என்ன சர்ச் பிடிக்கலன்னா, வீட்டு பக்கத்துல இருக்க சர்ச் பிடிக்கல. அப்போ இத ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்றனால, இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பா ஆர்டிகிள் தான் வரணும். இப்போ இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்கூல் இஸ் வேர் சில்ட்ரன் லேர்ன் அண்ட் க்ரோ. இப்போ இது எல்லா ஸ்கூலுக்கும் பொருந்துமானா? எஸ். அப்போ இந்த இடத்துல ஸ்கூல்ன்றது ஒரு ஜெனரலைஸ்ட் ஐடியாவா இருக்கு. நம்ம ஆர்டிகிள் தான் யூஸ் பண்ணக்கூடாது. தி ஸ்கூல் வேர் ஐ டீச் இஸ் லொகேட்டட் இன் த ஹார்ட் ஆஃப் தி சிட்டி. இப்போ எந்த ஸ்கூல பத்தி பேசுறோம்? நான் சொல்லிக் குடுக்குற ஸ்கூல் வந்து எந்த இடத்துல இருக்கு? அப்போ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் ஸ்கூல பத்தி பேசுறனால ஆர்டிகிள் தான் வரும். ஷி அட்டெண்ட்ஸ் த காலேஜ் தட் ஆஃபர்ஸ் எக்ஸலென்ட் ப்ரோகிராம்ஸ் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த இடத்துல காலேஜ் எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா, நல்ல எக்ஸலென்ட் ப்ரோகிராம்ஸ் எக்ஸலென்ட் ப்ரோகிராம்ஸும் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ். இதில முக்கியமா கவனிக்க வேண்டியது தட். தட்ன்றது ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் என்னைக்குமே நவுன பத்தி பேசும். இந்த தட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வரக்கூடிய ரிலேட்டிவ் கிளாஸ நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல ஆர்டிகிள் தான் வந்தே ஆகணும். ஆர்டிகிள் போடலனா தான் தப்பாயிடும். எப்பயாவது நீங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி அது தட்டா இருந்துச்சுன்னா, 100% அந்த நவுன் கூட ஒண்ணு இருக்கணும். இல்ல ஏதோ ஒரு டிட்டர்மினர் இருக்கணும். ஷி அட்டெண்ட்ஸ் திஸ் காலேஜோ, தட் காலேஜோ ஏதோ ஒண்ணு அந்த மாரி ஒரு ஃபார்மேட்ல கண்டிப்பா இருந்தாகணும். வெறும் நவுன் மட்டும் இருக்கக்கூடாது. அடுத்து காலேஜ் ஆஃபர்ஸ் வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஸோ காலேஜ்ன்றது பொதுவா என்ன பண்ணும்? நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் குடுக்கும். சர்ச் இஸ் அ பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஃபார் கிறிஸ்டியன்ஸ். இப்போ எந்த சர்ச் ஒரே ஒரு சர்ச்சுக்கு தான் அப்படி இந்த லாஜிக் அப்ளை ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சர்ச்னாலே கிறிஸ்டியன்ஸ் வந்து வொர்ஷிப் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இடம். அப்ப இந்த இடத்துல இது எல்லா சர்ச்சும் பொதுப்படையா பேசுறனால கண்டிப்பா ஆர்டிகிள் தான் யூஸ் பண்ணல. வி கோ டூ த சர்ச் டவுன் த ஸ்ட்ரீட் எவ்ரி சண்டே ஃபார் வொர்ஷிப். ஸோ இப்போ நல்லா கேளுங்க. இந்த டவுன் த ஸ்ட்ரீட் அப்படி இருக்குல்ல, அத மட்டும் நம்ம எடுத்துருவோம். வி கோ டூ சர்ச் எவ்ரி சண்டே ஃபார் வொர்ஷிப். சண்டே நாங்க சர்ச் போவோம். எந்த சர்ச் போனீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா அத சொல்லல. அப்போ ஒரு கிறிஸ்டியனா இருக்கவங்க, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க சர்ச் போறாங்க. சப்போஸ் அவங்க வேற எங்கேயாவது இருந்தாங்கன்னா, அங்க பக்கத்துல என்ன சர்ச் இருக்கோ அங்க போவாங்க. அப்ப சண்டே ஆனா நான் சர்ச் போவேன்றது என்னோட ரிச்சுவல். அந்த ரிச்சுவல் எந்த சர்ச்ல வேணா பண்ணலாம். அப்ப டெம்பிள் போறது, சர்ச் போறது, மாஸ்க் போறதுலாம் ஒரு பர்ட்டிகுலர் பில்டிங்க ரெஃபர் பண்றது கிடையாது. அதுவெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனா நம்ம பார்ப்போம். ஸோ அதனால அந்த இடத்துல ஆர்டிகிள் தான் யூஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, டவுன் த ஸ்ட்ரீட்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் சர்ச் பத்தி பேசுறதுனால கண்டிப்பா ஆர்டிகிள் தான் வரும். கண்டிப்பா ஆர்டிகிள் தான் வரும். ஸோ பெட் இஸ் வேர் வி ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட் ஃபார் ஆஃப்டர் அ லாங் டே. பெட்ன்றது அப்போ எதுங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடம். அப்போ பெட் எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும். கரெக்ட். ஆர்டிகல் தான் வராது. ப்ளீஸ் மேக் ஷுர் டு மேக் யோர் பெட். இப்போ யார் போட்டுட்டாங்கன்னா தேவைப்படலை. ஆக மொத்தம் இது ஸ்பெசிஃபிக் பெட்னு சொல்றதுக்கு ஏதோ ஒரு டிட்டர்மினர் வந்துருச்சு. பிஃபோர் லிவிங் த ஹவுஸ். டேபிள் இஸ் வேர் ஃபேமிலிஸ் கேதர் டு ஷேர் மீல்ஸ். அப்போ இந்த எல்லா டேபிளுக்கும் இந்த லாஜிக் நீங்கள் அப்ளை பண்ணலாம். த டேபிள் இன் த டைனிங் ரூம். அப்போ டைனிங் ரூமில் இருக்கக்கூடிய டேபிளை பற்றி பேசுறதுனால இஸ் மேட் ஆஃப் சாலிட் ஒர்க். நம்ம ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணுறோம்.
ஸோ எப்போ ஆர்டிகல் த வரும், எப்போ ஆர்டிகல் த வராது, எப்போ டிட்டர்மினர் வரும், எப்போ டிட்டர்மினர் வராதுன்றதுல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். ஜெனரலைஸ்டாக பேசினா டிட்டர்மினர்ஸ் வராது. ஸ்பெசிஃபிக்காக பேசினா மட்டும்தான் அது வரும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக பேசுறதுக்கு அந்த நவுனை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போ டேபிள் வந்து டைனிங் ரூமில் இருக்கிறது. ப்ளீஸ் மேக் ஷூர் யோர் பெட் நம்ம சொல்லும்போது பிஃபோர் லீவிங் த ஹவுஸ். அப்போ இந்த இடத்துல யோர் பெட்ன்றது அவன் ஸ்பெசிஃபிக் சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல டவுன் த ஸ்ட்ரீட் வரனால எந்த சர்ச் நம்ம கண்டுபிடிச்சோம்? தட் ஆஃபர்ஸ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ தட் இருக்கனால எந்த காலேஜ் நம்மளால கண்டுபிடிச்சோம்? வேற டீச்ன்றதை வச்சு எந்த ஸ்கூல் நம்ம கண்டுபிடிச்சோம்? அப்போ இது மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வச்சு தான் அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியும். அப்போ நம்ம ஆர்டிகல் போடணுமா வேணாமா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து நோ சூனர் விசஸ் ஹார்ட்லி. இந்த 2 வேர்டு வந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக தெரிய வேண்டியது அந்த ஸ்டேட்மெண்ட் இன்வெர்ட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். இன்வெர்ட்டட் ஸ்டேட்மெண்ட்டாக மறுபடியும் சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கக்கூடாது. வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் தான். நல்லா கேளுங்க. இந்த 2 வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆனால் தான் அந்த லாஜிக் நீங்கள் அப்ளை பண்ணணும். வேர்டு இருந்தால் நம்ம இன்வர்ஷன்ஸ் கொண்டு வர மாட்டோம். இந்த வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆனால் தான் இன்வர்ஷன்ஸ் கொண்டு வருவோம். அப்போ ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி இந்த மாதிரி வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு இன்வெர்ட்டட் ஸ்டேட்மெண்ட் போட்டுச்சா ஒரு இன்வெர்ட்டட் கிளாஸ் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுன்னா இது கூட இன்னொரு கிளாஸை அதை ஆட் பண்ணும். இது கூட இன்னொரு கிளாஸ். அப்போ இந்த 2 கிளாஸ் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு கன்ஜங்ஷன் தேவைப்படும்ல. ஸோ நீங்கள் ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கன்ஜங்ஷன் வென்னாக இருக்கும். நோ சூனர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தேன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி ஆர் ஆல்வேஸ் ஃபாலோட் பை வென் வைல் நோ சூனர் இஸ் ஃபாலோட் பை தேன். அப்போ எக்ஸாம்பிள் இது 2 தான் நீங்கள் செக் பண்ணணும். நோ சூனர் வந்துச்சு, இன்வர்ஷன் இருக்கான்னு பார்க்கணும், அப்புறம் கன்ஜங்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது 2 கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். ஹார்ட்லி ஹேட் வேர்ப் ஐ பிகன் டு ஸ்பீக். தேன் ஐ வாஸ் இன்டரப்டட் அப்படி போட்டால் தப்பு. ஏன்னா ஹார்ட்லி கூட நம்ம என்ன பார்த்தோம் வென் வரணும். அப்போ யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் வென். நோ சூனர் வந்துச்சு அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தேன். ஸோ ஹேட் ஐ மறுபடியும் வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ பாருங்கள் பேர்லி மறுபடியும் சென்டென்ஸ் பார்ப்போம். பேர்லி வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் இருக்குது. தேன் இருக்குது தப்பு. வென் வரணும். நோ சூனர் ஹேட் வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் இருக்குது. ஹேட் ஹி ஃபினிஷ் ஹிஸ் பிரேக்ஃபாஸ்ட். வென் போட்டிருக்காங்க தப்பு. தேன் வரணும். ஸ்கேர்ஸ்லி போட்டிருக்காங்க. வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் இருக்குது. ஸ்கேர்ஸ்லி ஹேட் ஷி பிகன் ஹர் ப்ரெசன்டேஷன். வென் வரணும். வென் த ப்ரொஜெக்டர் மால் ஃபங்க்ஷன். பேர்லி ஹேட் த சன். ஸோ வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் வருது பேர்லிக்கு அப்புறம். ஆனால் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது தென் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக மொத்தம் வென் தவிர்த்து பாக்கி எது யூஸ் பண்ணாலும் தப்பு. ஸோ வரக்கூடிய வேர்ட் வென். நோ சூனருக்கு அப்புறம் மறுபடியும் தென் யூஸ் பண்ணிக்கோம் தப்பு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் தேன். ஆனால் இங்கேயும் வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட்கான்னு பார்த்துக்கோங்க. ஹார்ட்லிக்கு மறுபடியும் வேர்ப் அண்ட் சப்ஜெக்ட் இருக்குது. வென் வரலாம் கரெக்ட். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட். ஹார்ட்லி கூட நமக்கு வென் வருது. அடுத்து யூஸ் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கால்ட் ஹிம் அண்ட் இடியட். இப்போது நான் இவனை இடியட்டுன்னு கூப்பிட்டேன். அவனை நான் இடியட்டுன்னு திட்டேன் இல்லை இடியட்டுன்னு கூப்பிட்டேன். சில பேர் தான் மேலே கோவம் வந்து அவங்களுக்கு இடியட்டுன்னு தரனால ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அவனே திட்டியிருந்தாங்கன்னு என்ன பண்ணியிருப்பாங்க? ஐ கால்ட் myself and idiot. அப்போ ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் எப்போ யூஸ் பண்ணுறோம்? எப்போ என்னோட சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் ஒரே ஆளாக இருந்துச்சுன்னா அப்போ தான் ரிஃப்ளெக்சிவ். இப்போ இங்கே சப்ஜெக்ட் வேறு ஆப்ஜெக்ட் வேறு, 2 பேரும் ஒரே ஆள் கிடையாது. ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சப்ஜெக்ட்டும் நான் தான் ஆப்ஜெக்ட்டும் நான் தான். அப்போ ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் எப்போ சப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட்டும் ஒரே ஆளை ரெஃபர் பண்ணுதோ அப்போ தான் நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போது இதில் இந்த ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், ஒரு சில வேர்புக்கு அப்புறம் நம்ம எப்போவுமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் வரும். பட் இந்த ரூல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ என்ஜாய்னு ஒரு வேர்டை எடுத்துக்கலாம். ஹீ இங்கே கொடுத்துதான் இருக்கேன், சாரி. ஹீ என்ஜாய் த பார்ட்டி. இந்த சென்டென்ஸ்க்கு நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் போட முடியுமானா போட முடியாது. ஏன்னா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஹீ என்ஜாய்ட் இந்த பார்ட்டி இருக்குல்ல, இதை தான் நம்ம இப்படி எழுதுவோம். ஹீ என்ஜாய்ட் himself in the party. சாரி, அட் த பார்ட்டி வரும். இந்த பார்ட்டி போட்ட தப்பு. அட் த பார்ட்டி இங்கே இன் வரக்கூடாது, அட் வரணும். ஏன் அப்படின்னா என்ஜாய்ன்றது ஒரு டிரான்சிட்டிவ் வெர்ப். அது ஒரு டிரான்சிட்டிவ் வெர்ப். இந்த டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் என்றைக்குமே அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கணும். இந்த டிரான்சிட்டிவ் வெர்ப்ஸ் என்றைக்குமே ஆப்ஜெக்ட் எடுக்கணும். அப்போ நீங்கள் கேட்கல சார் அப்போ அட் த பார்ட்டி ஆப்ஜெக்ட் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வேர்புக்கு அப்புறம் வரக்கூடிய ஆப்ஜெக்ட் அதுக்கு நடுவில் ப்ரப்போசிஷன் எடுக்கக்கூடாது. அது டிரான்சிட்டிவ் வேர்பாக இருந்துச்சுன்னா அது ப்ரப்போசிஷன் இல்லாமல் ஆப்ஜெக்ட் எடுக்கணும். அப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஹி என்ஜாய்ட் அட் த பார்ட்டின்னு சொல்லும்போது அட்டுன்ற ப்ரப்போசிஷன் இருக்கா, அதுக்கப்புறம் தான் பார்ட்டி வந்துச்சு.
ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் எதை என்ஜாய் பண்ணான்னு சொல்லவே கிடையாது. இப்ப நம்ம அவன் பார்ட்டிய என்ஜாய் பண்ணான்னு சொல்லல. பார்ட்டில தான் என்ஜாய் பண்ணியிருக்கான். பார்ட்டில எத என்ஜாய் பண்ணியிருக்கான்னு சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். ஹி என்ஜாய்ட் த பார்ட்டி நம்ம சொல்லிட்டோம். அப்ப பார்ட்டி ஒரு ஆப்ஜெக்ட்டா குடுத்துட்டோம். ஸோ வெர்ப்க்கு அப்புறம் ப்ரப்போசிஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் போட்டீங்கன்னா, அது ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ண மாட்டோம். ட்ரான்சிட்டிவ் வெர்ப்ஸ்க்கு இப்போ ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்ப நான் ரிஃப்ளெக்ஸ் போடணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஆப்ஜெக்ட் மிஸ் ஆகுது. ஸோ நான் ஏதோ ஒரு ஹைப்போதெட்டிக்கலா நானா யோசிச்சு போறத விட ஒரு ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன ஒரு ஆப்ஜெக்ட்டா போடலாம். அப்படி நான் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன ஒரு ஆப்ஜெக்ட்டா போட்டேன்னா, ஹி என்ஜாய்ட் ஹிம்செல்ஃப் வருதுல்ல. இந்த வெர்ப் கூட அந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சேரும்போது இது ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷனா மாறுது. இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷனா இதுக்கு ஒரு தனி மீனிங் ஒண்ணு வரும். அப்ப ஹி என்ஜாய்ட் ஹிம்செல்ஃப்க்கு மீனிங் என்னன்னா, ஹி ஹேட் அ வெரி குட் டைம். ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணான். நல்லா என்ஜாய்மென்ட் கிடைச்சது அவனுக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாரி வேர்ப்ஸ் இருக்கு தெரியுமா? இந்த வேர்ப்ஸ்க்கு அப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க. ஆப்ஜெக்ட் போட்டுட்டீங்கன்னா, நீங்க ரிஃப்ளெக்ஸ் போட முடியாது. ஆல்ரெடி நமக்கு ஆப்ஜெக்ட் வந்துச்சு. அப்ப இந்த வேர்ப்க்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் மிஸ் ஆகுற கேஸ்ல, அப்ப நான் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் போடுறதுக்கு, அங்க இருக்க சப்ஜெக்ட்டே அதோட ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனா வரணும். அப்படி ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனா வர பட்சத்துல, அது ஒரு ஸ்பெஷல் மீனிங் குடுக்கும். ஸோ அதனால, இந்த வேர்ப்க்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் என்னைக்குமே இந்த வேர்ப்க்கு அப்புறம் வரக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் ப்ரோனவுன்ஸ் எதுக்குமே ஒரு இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன கொண்டு வரும். அந்த இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஆப்சென்ட் கூட நம்ம ஒன் செல்ஃப் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி ஆப்சென்டட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஆப்சென்ட் ஆயிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவன் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு சிச்சுவேஷன்ல வேணுமேன்ட்டு அதில பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. என்னோட பிரசன்ஸ் அங்க இருக்கக்கூடாதுன்னு நெனச்சு அவனா விலகிட்டான். ஸோ ஆப்சென்ட் ஒன் செல்ஃப்ன்ற அந்த இடியோமேட்டிக் எக்ஸ்பிரஷன் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, டு பர்ப்பஸ்லி நாட் பி பிரசன்ட் ஆர் டு ரிமூவ் ஒன் செல்ஃப் ஃப்ரம் அ சிச்சுவேஷன் ஆர் ஈவென்ட். ஒரு 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 இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒண்ணு நடக்குது. அந்த இடத்துலருந்து தான் விலகிக்கிறது ஆப்சென்ட் ஒன் செல்ஃப். ஸோ ஆப்சென்ட் ஒன் செல்ஃப்க்கு மீனிங் அதுதான். அதே மாரி பிரைட் ஒன் செல்ஃப்ன்றது எப்ப யூஸ் பண்ணா, டு டேக் சாட்டிஸ்ஃபாக்ஷன் ஆர் டிரைவ் அ சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மென்ட் ஃப்ரம் ஒன்ஸ் அபிலிட்டீஸ், அக்காம்ப்ளிஷ்மென்ட்ஸ் ஆர் குவாலிட்டீஸ். ஸோ அவங்க கிட்ட இருக்க ஒரு விஷயத்த நெனச்சு அவங்களே ரொம்ப பிரைட் ஆயிக்கிறாங்க. அவங்களே பெருமையா வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயம் அவங்க அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்கலாம். இல்ல அது மாரி சில குவாலிட்டீஸ் அவங்க கிட்ட இருக்கலாம். அதே மாரி அட்ஜஸ்ட் ஒன் செல்ஃப் எப்ப யூஸ் பண்ணணும்னா, ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பிசிக்கல் அடாப்டேஷனா இருக்கணும். இல்லன்னா லெட்ஸ் சே சிச்சுவேஷனல் அடாப்டேஷனா இருக்கணும். இப்ப நான் ஒரு இடத்துல பைக்ல உட்கார்றேன். அப்ப நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துப்பேன். அது ஒரு அடாப்டேஷன். இன்னொரு அடாப்டேஷன் என்னன்னா, ஒரு இடத்துக்கு போறேன். அதுக்கு ஏத்த மாரி நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோட கேரக்டர்ஸ, என்னோட பிஹேவியர அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது இன்னொரு டைப் ஆஃப் அட்ஜஸ்ட்மென்ட். ஸோ டு அடாப்ட் ஆர் சேஞ்ச் ஒன்ஸ் பொசிஷன், பிஹேவியர் ஆர் ஆட்டிட்யூட் டு ஃபிட் அ பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன் ஆர் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஒரு சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நம்மள ஃபிட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நம்ம சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம் நம்மகிட்ட. ரிகன்சைல் ஒன் செல்ஃப். ரிகன்சைல் ஒன் செல்ஃப்ன்றது என்னன்னா, நமக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல. பட் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி, அதெல்லாம் மன்னிச்சு மறந்து, அதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆன் ஆகுறது. டு கம் டூ டெர்ம்ஸ் வித் ஆர் அக்செப்ட் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் ஆர் கான்ஃப்ளிக்ட். ஒரு ஒரு ஒருத்தவங்க கூட இருக்க பிரச்சனை இருக்கு. இல்ல நமக்குள்ளேயே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து ரிகன்சைல் பண்றோம்னா, அத மன்னிச்சு மறந்து போறது. அதான் ரிகன்சைல். அப்ப நம்மளே மன்னிச்சு மறந்து போறது தான் ரிகன்சைல். அக்விட் ஒன் செல்ஃப். அக்விட் ஒன் செல்ஃப் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு இடத்துல நீங்க எப்படி பிஹேவ் பண்ணீங்க, நல்லா பிஹேவ் பண்ணியிருந்தீங்கன்னா, அக்விட் ஒன் செல்ஃப் யூஸ் பண்ணலாம். To behave or perform in a particular way, often in a manner that demonstrates one's innocence, capability or integrity. ஸோ ஒரு கோர்ட்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏதோ ஒருத்தர் இருக்கா. அப்ப அவன் எப்படி பிஹேவ் பண்றான்னு ரொம்ப முக்கியம். அப்ப அவனோட பாடி லாங்குவேஜ் எத ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா இந்த இடத்துல அவனோட இன்டெகிரிட்டி. அவன் எவ்வளவு நேர்மையா நடந்துக்கிறான். எவ்வளவு வெல் மேனர்டா இருக்கான். மோஸ்ட்லி இட் டாக்ஸ் அபௌட் வெல் மேனர்ட். அந்த மாதிரி கேஸஸ்ல நம்ம அக்விட் ஒன் செல்ஃப் யூஸ் பண்ணலாம். அம்யூஸ் ஒன் செல்ஃப் டு என்டர்டெயின் ஆர் ஃபைண்ட் என்ஜாய்மென்ட் ஃபார் ஒன் செல்ஃப். ஒரு விஷயத்துலேருந்து தன்னையே தான் என்ஜாய் பண்ண வச்சுக்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு புக் படிச்சு நான் என்னை அம்யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்னன்னா, அதுலேருந்து ஒரு என்ஜாய்மென்ட் நான் எடுத்துக்கிறேன். ரிசைன் ஒன் செல்ஃப்ன்றது எப்படி யூஸ் பண்ணணும்னா, நமக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கல. பட் இருந்தாலும் அது கூட வேற வழி இல்லாம நம்ம ஒத்து போறோம். டு அக்செப்ட் ஆர் கம் டு டெர்ம்ஸ் வித் அன்டிசைரபிள் ஆர் அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன், ஆஃபன் வித் அ சென்ஸ் ஆஃப் ரெசிக்னேஷன் ஆர் அக்செப்டன்ஸ். ஸோ வேற வழி இல்லாம அது எனக்கு பிடிக்கலனாலும் அது ஒத்துக்கிட்டு இப்ப நான் போகணும். அப்பதான் ரிசைன் ஒன் செல்ஃப். எக்ஸர்ட் ஒன் செல்ஃப்ன்றது என்னன்னா, என் சைட்ல இருந்து நான் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்த நான் செய்றேன். இப்ப இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பார்ப்போம். டாம் ஆப்சென்டட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் த மீட்டிங் டு அட்டெண்ட் டாக்டர்ஸ் அப்பாயின்ட்மென்ட். அப்போ மீட்டிங்ல இருந்து அவன் கான்ஷியஸா கிளம்பிட்டான். அதாவது போகல, ஆப்சென்ட் ஆயிட்டான். அதுதான். ஷி பிரைடட் ஹெர்செல்ஃப் ஆன் ஹர் அபிலிட்டி டு சால்வ் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். அப்ப அவள நினைச்சு அவ பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
மேத்தமெட்டிக்கல் காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவனால் சால்வ் பண்ண முடியும். அதை அவள் பெருமையாக நினச்சிக்கிறா. ஷீ அட்ஜஸ்டட் ஹர் செல்ஃப் இந்த சீட் டு ஃபைண்ட் மோர் கம்ஃபர்டபுள் பொசிஷன் டியூரிங் த லாங் ஃப்ளைட். அப்போ லாங் ஃப்ளைட்டில் அந்த சீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஷீ ரீகன்சைல்ட் ஹர் செல்ஃப். அப்போ அவங்களுக்குள்ளேயே இப்போ அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. எதுனா வித் த பாஸ்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட் வித் அ நியூ ஃபவுண்ட் சென்ஸ் ஆஃப் பீஸ். இப்போ அவங்களுக்குள்ளே நிறைய போராட்டம் தான். இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அதெல்லாம் தாண்டி வந்து இப்போ பீஸ் மேக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுறாங்க. இப்போ மற்றவங்க கூட அவங்க சண்டை போட்டு அவங்க கூட பீஸ் பண்ணலாம். தாங்குள்ளேயே ஒரு பிரச்சனை. ஷீ அக்விட்டட் ஹர் செல்ஃப். அப்போது நல்லா பிஹேவ் பண்ணாங்க. வெல் டியூரிங் த ட்ரையல் டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஹர் இன்னசென்ஸ் பியாண்ட் டவுட். அப்போ ஒரு கோர்ட்டில் ட்ரையல் நடக்குது. இப்போ நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் குற்றம் செஞ்சீங்களா இல்லையான்ற வரைக்கும் நிரூபிப்பாங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்ல வெல் பிஹேவ்டாக இருக்கீங்களோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அக்வேட்டட் ஹர் செல்ஃப் வெல்ன்றப்போ வெல் பிஹேவ்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஷீ அம்யூஸ் ஹர் செல்ஃப் பை ரீடிங் அ ஃபன்னி புக் ஆன் அ லேசி சண்டே ஆஃப்டர்நூன். இப்போ நான் ரொம்ப அம்யூஸ் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மூவி பார்க்குறேன் இல்லை ஒரு புக் ரீட் பண்ணுறேன். அப்போ நானே என்னை வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிறேன். ஷீ ரிசைன் ஹர் செல்ஃப் டு த ஃபேக்ட் that she wouldn't be able to change the outcome of the situation. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிச்சுவேஷனை மாற்றணுன்றதுக்கு எல்லாம் எஃபர்ட் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை, இந்த சிச்சுவேஷனை நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு she started moving on. He exerted himself to lift the heavy box onto the top shelf. அப்போ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எல்லா எஃபர்ட்டும் போட்டாங்க. ஸோ அந்த எஃபர்ட் போட்டு அந்த பாக்ஸ், அந்த ஹெவி பாக்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணி வச்சாங்க. ஓகே, இப்போ இந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்கேர்ஸ்லி ஹேட் த கெஸ்ட் லெஃப்ட் தேன் த ஹோஸ்ட் ஸ்டார்டட் கிளீனிங் அப். இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்கேர்ஸ்லி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இன்வர்ஷன், அதாவது வேர்ப் அப்புறம் சப்ஜெக்ட் இருக்கான்னு பார்ப்போம். வேர்ப் அப்புறம் சப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் தேன்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, தப்பு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் வென். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பேர்லி ஹேட் த மூவி ஸ்டார்டட் வென். ஸோ பேர்லி கூட நம்ம வென் யூஸ் பண்ணிருக்கோம், விச் இஸ் கரெக்ட். அப்போ இந்த இடத்துல இன்வர்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது, கன்ஜங்ஷனும் கரெக்டாக தான் இருக்குது. No sooner did they reach the top of the mountain, then யூஸ் பண்ணியிருக்காங்க, தப்பு. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் than. சில நேரம் இப்போ நம்ம did யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இதுக்கப்புறம் ரீச் போடணும், இதான் வரும். ஆனால் எக்ஸாம்பிள் சில நேரம் ரீச் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் இன்வர்ஷனும் பாருங்கள், அந்த கன்ஜங்ஷனும் பாருங்கள், சில நேரம் டென்சஸும் செக் பண்ணுங்கள். அது ரெண்டும் தப்பாக இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி சில இடத்துல தப்பு வைக்கலாம். ஸோ ரீச் வந்துச்சுனாலும் தப்பாக தான் இருக்கும், பட் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாங்க. இப்போ இது கரெக்டாக தான் இருக்குது. I appreciate your team's effort in our winning the tournament. இப்போ வின்னிங்கிறது நம்ம ஜெரண்டாக பார்க்குறோம். அப்போ ஆறுன்றது கரெக்ட், ஏன்னா அது ஒரு பொசசிவ் அட்ஜெக்டிவ். இன்னுன்ற ப்ரப்போசிஷனுக்கு அப்புறம் தான் அந்த வின்னிங்ன்ற வந்திருக்கு, அப்போ அது ஜெரண்டாக தான் இருக்கும். ஹார்ட்லி ஹேட் ஷி ரிட்டர்ன் ஆஃப் த லைட்ஸ், வென் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஹார்ட்லிக்கு அப்புறம் வென் வந்துருக்கு, கரெக்ட். ஹேட் ஷி வேர்ப் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சிக்ஸ்த் ஒன், டிஸ்பைட் யுவர் பேரண்ட்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ் we are still considering you joining the expedition. எதை கன்சிடர் பண்ணுறோன்னா ஒன்றை கன்சிடர் பண்ணுறோம், இல்லை நீ ஜாயின் பண்ணுற இந்த எக்ஸ்பெடிஷன் ஜாயின் பண்ணுறதை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஒன்றை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அப்போ கன்சிடரிங்கிற வேர்புக்கு அப்புறம் கன்சிடர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிட்டிவ் வேர்ப் தான். அந்த டிரான்சிட்டிவ் வேர்புக்கு அப்புறம் என்றைக்குமே ஆப்ஜெக்ட் வரணும். ஆப்ஜெக்ட்னா என்ன, மறுபடியும் நவுனாக இருக்கணும், இல்லைனா ப்ரனோனாக இருக்கணும். அப்படி பார்த்தாலும் ஜாயினிங்ன்றது ஒரு நவுனாக தானே இருக்க போகுது. அப்போ யூ ஜாயினிங் வராது, கண்டிப்பாக யார் ஜாயினிங் வரணும். யூ ஜாயினிங் வராது, யார் ஜாயினிங் வரணும். இப்போ யூவோட ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தா கரெக்டானு கேட்டால் மேபி அது கரெக்ட். வி ஆர் ஸ்டில் கன்சிடரிங் யூ, அது வரைக்கும் ஒன்றை கன்சிடர் பண்ணோம். அப்போ ஒன்றை கன்சிடர் பண்ணல, நீ வரதை பற்றி தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். த டீச்சர் என்கரேஜ் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் த சயின்ஸ் ஃபேர். இந்த இடத்துல த டீச்சர் என்கரேஜ் ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. எப்படி என்கரேஜ் பண்ணுறாருனா அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிங் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ண என்கரேஜ் பண்ணுறாரா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறாரா. இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டு வகையில் ரெக்டிஃபை பண்ணலாம். ஒன்று ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக என்கரேஜ் பண்ணுறாருனா ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட்னு போட்டுக்கலாம். ஒன்று டு பார்ட்டிசிபேட் போடலாம், இல்லைனா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதை அவங்க லெட்ஸ் அவர் என்கரேஜ் பண்ணுறாரு, அவங்களும் என்கரேஜ் பண்ணலாம், அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறத என்கரேஜ் பண்ணுறாருனா ஹிஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா பொசசிவ்ல சாரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங், இது எடுத்துறேன், பார்ட்டிசிபேட்டிங். ஸோ இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அப்போஸ்ட்ரோஃபி போட்டோம்னா என்ன அர்த்தம், இது வந்து பொசிஷனில் இருக்குது. அப்போ பொசிஷனுக்கு அப்புறம் அப்போது பார்ட்டிசிபேட்டிங் வருது. இட் இஸ் லைக் தியர் பார்ட்டிசிபேட்டிங்கிற மாதிரி. தியர் யாரை பற்றி பேசுனா ஸ்டூடெண்ட்ஸை பற்றி.
ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி நம்ம போடுறோம்னா மறுபடியும் அதையும் பொசிஷனில் கூட்டின்னு வந்துட்டு இது போடலாம். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஃபார்மேட் கொடுக்கணும். ஆனால் எரர் ஸ்பாட்டிங்கில் என்ன சொல்ல போகிறாங்கன்னா எரர் இருக்கான்னு ஸ்பாட் பண்ண தானே சொல்ல போகிறாங்க. ஆக மொத்தம் இது எரர் தான். அவர் ஸ்டூடெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணாரா, இல்லை அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியது என்கரேஜ் பண்ணாரா, இந்த 2 கொஸ்டின் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் என்கரேஜ் பண்ணார்னா நம்ம ப்ரப்போசிஷன் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம 2 போட்டு பார்ட்டிசிபேட் போட்டுக்கலாம். ஓகே, இந்த 2 + V1 போட்டுக்கலாம். இல்லைனா இந்த அப்போஸ்ட்ரோஃபி போட்டுட்டு இந்த இடத்துல இது நவுனாக போட்டுக்கலாம். அடுத்து லாஸ்ட் ஒன். She couldn't help but notice him crying as he read the letter. So he couldn't help but notice him போட்டிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் ஹிம் அவன் என்ன பண்ணியிருந்தானா அழுதுட்டு இருந்தான். ஸோ இந்த இடத்துல நோட்டீஸ் யாரை பண்ணாங்கன்னா அவனை தான் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இது கரெக்ட். அவன் என்ன பண்ணியிருந்தானா அழுதுட்டு இருந்தானா. ஸோ நோட்டீஸ் ஹிம் as he read the letter. He went directly to the school after morning game. எந்த ஸ்கூலுக்கு கரெக்டாக போனா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை. அவன் ஸ்கூல் போயிட்டான் தான் நம்ம சொல்கிறோம். அப்போ ஸ்கூல் போயிட்டான்ற போது இன்ஸ்டியூஷன் தான் ரெஃபர் பண்ணுறோம். பர்டிகுலராக ஒரு பில்டிங் ரெஃபர் பண்ணல. இங்கே ஆர்டிகல் தான் வரக்கூடாது. அதே மாதிரி the detective finally found the evidence to send him to the prison. ஸோ எவிடன்ஸ் கிடச்சிச்சு. அப்போ அவனை வந்து ஜெயிலில் போட்டலாம். பர்டிகுலராக ஒரு ஜெயிலில் சொல்கிறாங்களா இல்லை. ஜெயிலுன்றது மறுபடியும் இன்ஸ்டியூஷனை தான் காட்டுறாங்க. அப்போ வராது, பிரிசன் தான் வரும். They lit candles at the entrance of the ancient temple. இப்போது டெம்பிள் வந்து பொதுப்படையாக பேசல. ஒரு பர்டிகுலர் டெம்பிளோட என்ட்ரன்ஸில் சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு ஏன்ஷியன்ட் டெம்பிள்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பொதுப்படையாக பேசல, ஒரு பர்டிகுலர் டெம்பிளை பற்றி பேசுகிறனால கண்டிப்பாக ஆர்டிகல் தான் வரணும். அப்போ இதுவும் கரெக்ட். டியூரிங் ரமலான் தி கம்யூனிட்டி கேதர்ஸ் அட் லோக்கல் மாஸ்க் ஃபார் ப்ரேயர்ஸ். இப்போ பாருங்கள், த கம்யூனிட்டின்னு சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி சொல்கிறோம். அப்போ அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கான ஒரு பர்டிகுலர் மாஸ்க் தான் இருக்க முடியும். அப்போ பர்டிகுலர் மாஸ்க் பற்றி பேசும்போது கண்டிப்பாக நீங்கள் த போட்டிருக்கணும். அப்போ அட் லோக்கல் மாஸ்க் வராது, அட் த லோக்கல் மாஸ்க்னு போட்டிருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஆர்டிகல் தான் நமக்கு கண்டிப்பாக வரணும். ஸோ இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஒரு 5 ரூல்ஸ் தான் நம்ம முடிச்சுட்ருக்கோம். அண்ட் இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகும்போதே நீங்கள் கிராமரை நல்லா ரிவிஷன் பண்ணிடுவீங்க. சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.